வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு புட்டு. கர்ப்பிணி பெண்கள் நலமுடன் குழந்தையை பெற்றெடுக்க தமிழ்நாடு அரசு சார்பில் அங்கன்வாடி மையங்கள் மூலம் இலவசமாக மாதந்தோறும் சத்து மாவு வழங்கப்படுகிறது. இந்த சத்து மாவில் வறுத்த கோதுமை மாவு, வெல்லம், வறுத்த சோயா மாவு, வறுத்த உளுந்த மாவு, முளைகட்டிய கேழ்வரகு மாவு, வறுத்த வேர்க்கடலை மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம 1 கப் சத்து மாவு எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவில் புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் சி, கால்சியம், கார்போஹைட்ரேட், சோடியம், ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணையணும். மணல் எப்படி பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கோ அது மாதிரி பதத்துக்கு நம்ம இந்த புட்டு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி அளவாக தெளித்து பிணைங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்காக இந்த புட்டு நான் ரெடி பண்ணுறேன். புட்டு மாவு ரெடியான பிறகு நம்ம இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே மாவை ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேக 10 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா புட்டு மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வெளியே எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் புட்டு மாவுக்கு 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணியிருக்கிறனால புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேங்காய் பூ 4 டீஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சத்து மாவு புட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.